வெல்கம் டு ட்ராக் மை ட்ரிப். இன்றைக்கி ஹைதராபாத் சீரீஸில் டே 2ல் நம்ம பார்க்க போகிறது ராமோஜி ஃபிலிம் சிட்டி. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி மொத்தம் 2000 ஏக்கர். இதுதாங்க வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஃபிலிம் சிட்டி. இதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 9 பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எடுத்த பேக்கேஜ் வந்து ஹாலிடே கார்னிவல் ஸ்டுடியோ டூர். இந்த பேக்கேஜோட டைமிங் வந்து 9 AM to 9 PM. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 1450 ரூபா, கிட்ஸுக்கு வந்து 1250 ரூபா. டிக்கெட் ஸ்கேனிங் முடிஞ்சோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்டிக்கர் தராங்க. அந்த ஸ்டிக்கரை நம்ம ட்ரெஸ்ஸில் ஓட்டிட்டு அப்படியே உள்ளே போகும்போது ஒரு செக்கிங் ப்ராசஸ் ஒன்று நடக்கும். அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது நம்மளை ஒரு பஸ்ஸில் பிக்கப் பண்ணி நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பஸ்ஸில் நம்மளை கொஞ்சம் தூரம் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ராமோஜியோட ஸ்பெஷல் பஸ்ஸில் போவோம். அந்த பஸ்ஸை நான் உங்களுக்கு அடுத்த பிக்கப்பில் காட்டுறேன். அப்படியே நம்ம அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு 2வது கேட் வருது. அந்த கேட்டில் இருந்து தான் ஆக்சுவலாக ஸ்டுடியோவே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஒரு ரவுண்டானா வருது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டானா தான் இந்த ஸ்டுடியோட மெயின் ஜங்ஷன். எல்லா இடத்துக்குமே இந்த ஜங்ஷன்ல இருந்தால் நம்ம போக முடியும். எங்களை ஃபஸ்ட்டு இறக்கி விட்ட இடம் வந்து ராமோஜி மூவி மேஜிக்ங்க. இது உள்ள வந்து ஒரு 5 தியேட்டர் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு தேட்டரில் என்ட்ரி ஆனோன்னா அங்கே இருக்க ஷோவை பார்த்துட்டு எக்ஸிட் ஆகும்போது அடுத்த தேட்டரோட என்ட்ரி உள்ளே வந்துடுவோங்க. இப்படியே 5 தேட்டரையும் நம்ம ஒரு தேட்டராக பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம். நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும் போதே நம்மளை ஃபேமிலியாக நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த ஃபோட்டோவை நம்ம எல்லா தேட்டர்ஸையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு வேணும்னா 300 பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இங்கே டாய் ட்ரெயினில் ஏற்றி நம்மளை ஒரு 10 நிமிஷம் ரைடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே லைட்டிங்ஸும் அந்த பொம்மைங்களோட ஆக்ஷனும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நாங்கள் அடுத்ததாக போன தேட்டரில் ஒரு சினிமா எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு ஆடியன்ஸ்லேருந்தே ஒரு 3 பேரை கூப்பிட்டு அவங்கள நடிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த பேக்ட்ராப் மாற்றி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு ஒரு படமாக அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. நாங்கள் அடுத்ததாக பக்கத்தில் இருக்க ஹாலில் லைவ் டான்ஸ் பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே டான்ஸ் ஆனவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோடு நாங்கள் மூவி மேட்சுக்கு பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தால் ஒரு கேன்டீனை பார்த்தோம். அந்த கேன்டீனை பார்த்ததுமே எங்கள் ஆளுங்க எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அந்த கேன்டீனை கொண்டு வந்த காசில் பாதி அந்த கேன்டீனில் கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறி அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலான்னு போயிட்டோம். இதுதாங்க அந்த ராமோஜியோட ஸ்பெஷல் விண்டேஜ் பஸ்ஸு. இந்த தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த பஸ்ஸில் வெளியே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்காக ஜன்னல்லாம் நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க. கூட நம்மளுக்கு ஒரு கைடும் இருப்பார். அந்த கைடு வந்து என்னென்ன செட்டில் என்னென்ன மூவிலாம் எடுத்தாங்கன்ட்டு சொல்லிக்கிட்டே வருவார். இந்த செட்டில் தான் பொன்னியின் செல்வன் படம் எடுத்ததாகவும் அடுத்ததாக வர்றது வந்து ஒரு மார்க்கெட் செட்டப்பு. இந்த மார்க்கெட் செட்டப்பில் வந்து இந்த ஃபைட் சீன்ஸு, இந்த புஷ்பா படத்தில் வர சீன்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த சந்திரமுகி படத்தில் வந்து டான்ஸ் மாஸ்டர் குணசேகரனோட வீடு. அடுத்ததாக ஒரு ஜெயில் செட்டப் இருக்க ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே செல்ல உள்ள பொம்மைங்களுக்கெலாம் ஒரு கைதி ட்ரெஸ் போட்டு அது வந்து கேட்டை பிடிச்சி கொழுக்குற மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நம்மளுக்கு காமிச்சாங்க. எங்களை வந்து அடுத்த பாயிண்டில் இறக்கி விட்டாங்க. அங்கே ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சு. அது வந்து ராமாயணம், மகாபாரதம், அது மாதிரி புராண படம் அப்புறம் சீரியல்லாம் எடுக்கிற இடம் அது. நம்ம அடுத்ததாக இப்போ போயிட்டுருக்கிறது இந்த ஸ்டுடியோவோட ஹைலைட்டுங்க. அது வேறு எதுவுமே இல்லை, நம்ம பாகுபலி செட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த செட்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான செட்டுங்க. இப்போ பார்க்குறது வந்து இந்த செட்டோட மினியேச்சர் தான் இங்கே வச்சுருக்காங்க. செட்டுக்கு வெளியே ஒரு பெரிய நுழைவாயில் வச்சுருக்காங்க. அது வழியாக தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். பாகுபலி படத்தில் வர நிறைய சீன்ஸ் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. மெயினாக இந்த பாகுபலி 2ல் வர இந்த பதவி ஏற்பார் பார்த்தீங்களா, அந்த சீன் ஃபுல்லாக இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ராணாவோட சிலை வந்து கோல்டில் செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது இங்கே தான் வச்சுருக்காங்க. பாகுபலி 1ல் போர் சீனில் இந்த கல்லில் துணியை கட்டி விடுவார் பார்த்தீங்களா, அது இந்த ராணா வந்து ஒரே நேரத்தில் மொத்தம் அம்புகளும் வீசுவார் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதுக்கப்புறம் ராணாவோட வண்டி அந்த காட்டெருமையை வச்சு ஓட்டுவார் பார்த்தீங்களா. பிரபாஸும் அனுஷ்காவும் சேர்ந்து ஒரு அம்பு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. பாகுபலி 2ல் வர ஃபஸ்ட்டு சீனில் அந்த தேர் ஒன்று இழுப்பார் பார்த்தீங்களா, அந்த தேர் தாங்க இது. பாகுபலியில் அந்த பதவி இருக்கிற சீன் ஃபுல்லாக இங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த ராணா உட்காந்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த சேரு எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இருக்குது. இங்கே வரவங்களாம் அந்த படத்தில் வர போஸ்ட் மாதிரியே பண்ணி அங்கங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கே மணி 2 ஆகிடுச்சு. இந்த பாகுபலி செட்டு உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே சிக்கன் மந்தி பிரியாணிலாம் வச்சுருக்காங்க. 4 பேர் சாப்பிட்ற மாதிரி, 2 பேர் சாப்பிட்ற மாதிரிலாம். நாங்கள் போகும்போது அது காலியாக இருந்தனால நாங்கள் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி தான் வாங்கினோம். நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்ததாக போனது மட்கான்ற ஒரு தெலுங்கு மூவி எடுத்த செட்டுக்கு தான். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 70s 80s ஒரு கிளப்பு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சாங் ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த மட்கா மூவி லாஸ்ட் இயர் நவம்பரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை எப்படிலாம் ஷூட் பண்ணாங்கன்றத அங்கேயே ஒரு LED நம்மளுக்கு போட்டு ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம அடுத்ததாக வந்திருக்க இடம் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்காக தான் இப்போ இது உள்ள நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் நம்மளுக்கு மோஷன் கிராஃபிக்ஸ் பற்றி ஆக்டிங் பண்ணி காட்ட போகிறாங்க. இவங்க இங்கே என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அது நம்மளுக்கு டிஸ்பிளேயில் அவதார் கேரக்டர் பண்ணுற மாதிரி தெரியும். இப்போ அவங்க அந்த சேரை தூக்குறத பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் நம்மளுக்கு அவதார் கேரக்டர் வந்து ஒரு பாறையை தூக்குற மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நமக்கு லைவாக அங்கே பண்ணி காட்டுறாங்க. இங்கேருந்து நம்ம அடுத்ததாக விஎஃப்எக்ஸ் பண்ணுற இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இருக்க ஒரு ரூமில் ஒரு 2 LED வச்சுருக்காங்க. அந்த LEDயில் பார்க்கும்போது நம்ம வந்து லண்டன் பிரிட்ஜுக்கு மேலே இருக்க மாதிரி தெரியுது.
அப்படியே இப்போ நான் கேமராவை திருப்பினோன்னு பாருங்கள், எல்லாம் க்ரீன் ஸ்க்ரீனில் இருந்துக்கிட்டு எல்லாரும் நம்மளுக்கு ஒரு ஹாய் சொல்லுவாங்க பாருங்கள். இங்கேருந்து வெளியே வந்தோன்னா ஒரு ஸ்ட்ரீட் வருதுங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஒரு கலரான வீடுங்களை செட்டு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா செட்டு மாதிரியே இல்லை, ஒரிஜினல் வீடு மாதிரியே இருக்குங்க. இந்த இடத்துல நிறைய சாங் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்களாம். இந்த மாதிரி இன்னொரு ஸ்ட்ரீட்டும் இருக்குங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே ஏர்போர்ட் சீன்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு ஏர்போர்ட் செட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம்னா ஒரு ஃப்ளைட் செட்டு ஒன்று இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு உள்ளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி அங்கே ஒரு செட்டு போட்டு வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்மளை கூட்டிகிட்டு போனது வந்து ஒரு ராஜஸ்தான் செட்டுக்குங்க. இந்த செட்டு வந்து ஒரு மலைக்கு மேலே இருக்குது. நம்ம அந்த செட்டு உள்ளேருந்து ஆப்போசிட்டில் பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக மலைங்களாக தெரியும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால இங்கேருந்து பார்க்கும்போது ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் இருக்க நிறைய செட்டுங்க நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியுது. இப்போ மணி 6 ஆகுதுங்க. இந்த டைமில் இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த செட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போனோம்னா ஒரு ஜப்பான் கார்டன்ற ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு பார்க் மாதிரி இருந்தது. இதில் ஒரு ஜப்பானோட ட்ரெடிஷ்னல் செட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. கடைசியாக எங்களை ஒரு கார்டனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே லைட்டிங் ஷோஸ்லாம் நடந்தது. இதெல்லாம் பார்த்து முடிக்க மணி 7:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எங்களை வந்து என்ட்ரன்ஸில் ட்ராப் பண்ணிட்டாங்க. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுலேயே எங்களுக்கு Day 2 முடிஞ்சிடுச்சு. நாங்கள் Day 3ல் என்னெல்லாம் பார்த்தோன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.